ஒரு இயல்பு நிலை திரும்புதல் அப்படின்ற ஒன்று ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது. காஷ்மீரை பொறுத்தவரை நெடுங்காலமாகவே ரெஸ்டோரிங் நார்மல்சி. ஏன்னா உலகத்திலேயே ஒரு குறைந்த நிலப்பரப்பில் அதிகமான இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமா பல ஆண்டுகளாக அந்த பள்ளத்தாக்கு இருக்குது, காஷ்மீர் பள்ளத்தாக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் அரசாங்கத்துக்கு நீங்கள் பேசும்போது சொன்னீங்க லிமிட்டடான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்னல் சொல்கிறாங்க உடனே எதிர்வினை இருந்திருக்கணும், ஏதோ ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல் இருந்திருக்கு, பொலிட்டிக்கலாக ஏதோ ஒரு திங்க் இருந்திருக்கு அப்படின்றது ஒன்று. இன்னொன்று மெத்தனம் காட்டிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறார். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதை அவங்களுடைய அனுபவத்திலையும் நிபுணத்துவத்திலையும் அவங்க அதை சொல்கிறாங்க. எதிர்வினை ஆற்றுவதற்கு அவரே சொன்னார், அதற்கு நாம் தயாராக அதுக்கு ஒரு அதற்கான முனைப்போடு நாம் இருந்தோமான்னு தெரியலன்ட்டும் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம்னா அங்கேருந்து வரக்கூடிய எதிர்வினையை நாம் சந்திக்க முடியுமானும் பார்க்கணும். அவங்க திரு பாலச்சந்திரன் சொன்ன மாதிரி இந்த போர் நீடிச்சதுன்னா, ஒருவேளை இந்த மாதிரி ஹாஸ்டிலிட்டிஸ் நீடிச்சதுன்னா நம்முடைய வளர்ச்சி பாதை ரொம்ப குன்றி போய்விடும். ஸோ நீங்கள் இந்த நாட்டை நடத்துகிறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் தான் கவனத்தில் கொள்ளணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய உணர்ச்சி கொந்தளிப்பில் நாம் ஏதாவது வேகமாக பண்ணிட முடியாது. இதை நீங்கள் நான் கொஞ்ச நாள் கழித்து கூட பண்ணலாம். இஸ்ரேல் ஹமாஸை தாக்கியது ரொம்ப நாளைக்கு பிறகு தான் நடந்துச்சு. உடனே பெரிய தாக்குதல் அதெல்லாம் நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா முதல்ல பிணை கைதிகளை திரும்ப பெறணுன்ற எண்ணம் தான் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல நாட்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர்களை ஏறக்குறைய நிர்மூலப்படுத்துகிற அளவுக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். அதனால் காலம் கருதி சில விஷயங்களை செய்யணும். அந்த மாதிரி ஒருவேளை ஒரு எண்ணம் இருக்கா இந்த அரசுக்குன்றது தெரியல எனக்கு. ஸோ அரசு எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து தான் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக. இப்போ இந்த பிரச்சனையில் ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு, அது 60களில் ஒப்பந்தம் போட்ட காலத்தில் இந்தியாவுக்கு இருந்த ஸ்டேச்சர், இந்தியாவும் பாகிஸ்தானும் சம அளவில் கூட சர்வதேச அரங்கில் மதிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி இந்தியாவோட க்ரோயிங் இன்ஃப்ளூயன்ஸும் பாகிஸ்தானுக்கு அப்படியான ஒரு ராஜதந்திர ரீதியான முயற்சிகள், பொருளாதார வளர்ச்சி இல்லாதது, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறப்ப இந்தியாவின் கை இன்னைக்கு ஓங்கித்தானே இருக்கு. இல்லை, அதனால தான் சர்வதேச சமூகம் இந்தியா சொல்வதை கேட்கிற இடத்துக்கு வந்திருக்குல்ல. இல்லை, அதனால தான் நாம் இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும், இன்னும் ரெஸ்ட்ரெயின்ட்டோடு நடந்து கொள்ள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நாம் ஒரு இடத்தை நோக்கி மேலே நகர்ந்து போயிட்டுருக்கோம். நீங்களே சொன்ன மாதிரி. ஏன்னா முன்ன இருந்த இந்தியா இல்லை இது. இது ஒரு பிராந்திய சக்தி, ஒரு ரீஜனல் பவராக நாம் மேலே வந்துட்டுருக்கோம். அதனால் மிகுந்த பொறுப்போடு, எதிராளிக்கு பொறுப்பு இல்லைன்றதுக்காக நாம் அந்த இடத்துக்கு கீழே போயிட முடியாது. அதனால் நாம் நம்முடைய கண்ணியத்தையும் உலக அரங்கில் நமக்கு இருக்கும் இடத்தையும் தக்க வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் மிகுந்த பொறுப்போடும் கடமை உணர்வோடும் நடந்து கொள்ளணும். அப்போ தான் நம்முடைய கௌரவம் இந்த நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ராசி இருக்குது. நமக்கு இந்த தெற்காசியாவில் நமக்கு ஒரு பெரிய அண்ணன் அப்படின்ற பிம்பம் தான் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிற அண்டையில் இருக்க எந்த நாடும் நம்முடைய நண்பர்கள் அல்லது நம்ம பற்றி உயர்வாக பேசுபவர்கள் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. நேபாளோட நமக்கு ஒரு துன்பமான ஒரு அவ்வளவு எளிமையான நல்ல உறவு இல்லை. இலங்கை பற்றி சொல்ல வேண்டாம், மாலத்தீவை பற்றி சொல்ல வேண்டாம், இந்த மாதிரி வங்கதேசத்தை பற்றி இன்றைக்கி சொல்ல வேண்டாம். சுற்றிலும் நாம் ஒரு பெரிய சக்தி. இந்த சக்தியை இந்த ஆப்கானிஸ்தான்லாம் விட்டுட்டீங்க. நான் அவர்களை நம்முடைய சக்தி ஜோன் உள்ள சேர்க்கலை. ஏன்னா சைனா நம்முடைய மிகப்பெரிய சக்தி, அது தள்ளி இருக்குது. ஆப்கானிஸ்தான் நல்ல வேளைக்கு நமக்கும் அவர்களுக்கும் ஒரு காமனான எல்லை இல்லை. இல்லைனா நாம் அவர்களோட நல்ல உறவெல்லாம் இருக்கும்னு நான் நினைக்கல. நான் அங்கே வேலை பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். அவர்களுக்கு நம்ம எட்டி இருக்கிறதுனால நம்மளை அவர்களுக்கு பிடிக்குது. நம்முடைய பாலிவுட் தான் அவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பொழுதுபோக்கு. அதனால் நமக்கு நிறைய நல்லெண்ணம் அங்கே இருக்குது. ஆனால் பக்கத்தில் நாம் இருந்திருந்தோம்னா அது இருந்திருக்குமான்னு தெரியல. அதனால் நாம் நம்முடைய கொல்லப்புறத்திலேயே முதல்ல நமக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலில் தான் நாம் இருக்கிறோம். நம்ம வளர வளர இந்த சூழல், இத்தகைய சிக்கல்கள் அதிகமாகத்தான் ஆகும். அதாவது அமெரிக்காவை சுற்றி இருக்கிற பல தென் அமெரிக்க நாடுகளுக்கு அமெரிக்கா மேலே ஒரு மிகுந்த ஒரு வியப்பும் அதே நேரத்தில் வெறுப்பும் இருக்குது, பொறாமையும் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இந்தியாவும் போயிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது. சார், இன்றைக்கி இதை தாண்டி இன்னொரு விஷயங்கள் சொல்லப்படுறது இராணுவத்தில் போதுமான அளவுக்கு வீரர்களை சேர்க்கலை. கொரோனா பீரியடில் சேர்க்கிறத நிறுத்தினாங்க. அதற்கு பிறகு அக்னிவீர் வந்தது. அதில் போதுமான அளவில் இப்போ கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசின அகிலேஷ் யாதவ் கூட நீங்கள் சோல்ஜர்ஸை அதிகமாக ரெக்ரூட் பண்ணுங்கள்,
நீங்கள் வந்து எல்லைகளை இன்னமும் பலப்படுத்துங்க, பாதுகாப்பாக்குங்க அப்படின்னு பேசின காட்சிகள் வந்து ஊடகங்களில் இப்போ வந்து கொண்டே இருக்குது. ஒரு பக்கம் எவ்வளோ ஹேட் அப்படின்ற ஒன்று வந்து ஒரு மெஷின் மாதிரி வாட்ஸ்அப்பில் பரவுதோ, அது மாதிரி இந்த மாதிரியான அம்சங்களும் வருது. இன்றைக்கி இந்திய அரசின் முன்னால் வந்து நீங்கள் சொல்கிற எடுத்தேன் கவிழ்த்தேன்னு செய்ய முடியாது, ஆத்திரத்திலையும் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது, விளைவுகளை சிந்திச்சு இதை பற்றி அணுக வேண்டிய தன்மையில் போகிற ஒரு இடம்தான் சொல்கிறீங்க. இப்போ பாகிஸ்தானும் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அங்கே இருக்குது, ஒரு பிரதமர் இருக்கிறார், அவங்க வந்து சர்வதேச அரங்கில் வந்து அவங்களுடைய கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, தங்களுக்கு அநீதி இழைக்கப்படுது இந்த சிந்து நதி ஒப்பந்தத்தில் அப்படின்னு சொல்கிறது வந்து உலகம் எப்படி பார்க்கும் சார்? நம்ம வந்து முற்றாக அந்த ஒப்பந்தத்தை நிராகரிக்கலை, அதை நிறுத்தி வச்சிருக்கிறோன்ற ஒரு இடத்த தான் ஒரு டிப்ளமேட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பெரிய எதிர்பார்ப்பு பாகிஸ்தான் இடத்தில் உலக நாடுகள் மத்தியில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம கிட்ட ஒரு சின்ன எதிர்பார்ப்பு உலக அரங்கில் இருக்குது. நாம் வந்து கொஞ்சம் கண்ணியமாக பொறுப்பாக ஒரு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாடு அப்படின்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் நமக்கு ஒரு சின்ன ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாம் நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கு. நமக்கு பெரிய ராசியெல்லாம் கிடையாது. நம்ம பயங்கரவாத அமைப்பாக பாகிஸ்தானில் இயங்குகிற லஷ்கர்-இ தொய்பாவை கொண்டு வந்து பயங்கரவாத அமைப்பாக மாற்றுவதற்கே பல ஆண்டுகள் ஆச்சு, நிறைய சண்டை போட வேண்டியிருந்துச்சு. அதனால் நாம் நினைக்கிறதெல்லாம் வேகமாக சாதிக்கிற ஒரு சூழல் உலக அரங்கில் இருப்பதாக தெரியவில்லை. பாகிஸ்தானுக்கு அதனுடைய பல இழப்புகளுக்கு மத்தியிலும் பல நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு உறவை துண்டித்துக் கொள்வதற்கு இந்தியாவை தவிர இந்தியாவே உறவை துண்டித்துக் கொள்ளவில்லை, எந்த நாடும் தயாராக இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் மிகுந்த வீழ்ச்சியில் இருக்கிறது. மக்களுடைய சராசரி வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை தரம் அதெல்லாம் பெரிய உயர்வில் இல்லை. பாகிஸ்தான் கீழிறங்கி தான் இருக்குது இன்றைக்கி. அதனுடைய ஜனநாயக அமைப்பு, இராணுவத்துக்கு இருக்க திண்டாட்டம், இதெல்லாம் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. ஆள் சேர்ப்பு பற்றிலாம் சொன்னீங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய இராணுவம் அதுதான் ஒரு நாட்டுக்கு வலு சேர்க்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. அது வந்து கன்வென்ஷனல் விஸ்டம். இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிக்கல் ட்ரோன் வார்ஃபேர் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் ஆள் சேர்ப்பு என்பது அந்த துறையில் இருப்பவர்கள் தான் சொல்ல வேண்டும். நம்முடைய இராணுவம் சர்டன்லி நீட்ஸ் அ லாட் ஆஃப் ரிஃபார்ம். அதில் எந்த விதமான நம்ம வந்து இன்னும் நம்ம புதுமைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய இராணுவம் பழமையாக இருப்பதாக, இன்னும் நாம் வேகமாக மேலே வரணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.